ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஹவு டு டெவலப் ஏ கேம் அலோன் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன இருக்குன்னு அதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. தனியாக இருந்து கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஹார்டான விஷயம் தான். பட் நீங்கள் அது எந்த கேம் ப்ராஜெக்டாக எடுத்து செய்கிறீங்களோ அதை பொறுத்தவரை தான். நீங்கள் சிங்கிள் ஆளாக இருக்கிறனால சோலோவாக கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுற போகிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கிறதுலே சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸாக பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸே நீங்கள் வந்துட்டு க்ளோன் பண்ணலாம் திருப்பி. அதாவது ஃப்ளாப்பி பேட், இந்த மாதிரி பழைய மாரியோ கேம்ஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் க்ளோனிங் பண்ணி பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக. இது நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் சொந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுவும் என்னன்னா அது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கக்கூடாது, ஸ்மால் ப்ராஜெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சோலோவாக கேம் டெவலப்மெண்ட் பண்ண போகிறதுனால உங்களுக்கு எது பிடிக்கும், நீங்கள் எதை விரும்பி விளையாடுவீங்க அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் ஃபைண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எனக்கு எதெல்லாம் செஞ்சால் அந்த கேம் வந்துட்டு ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் அந்த கேமில் மெக்கானிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் அந்த கேமை கொஞ்சம் மாதத்துலேயே முடிக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸாக இருக்கணும். அதுக்கப்புறம் கேம் பிளானிங், இதை பற்றி நான் தனியாகவே வீடியோ போடுறேன், பெரிய வீடியோவாக. ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு அலோனா எப்படி கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. கன்ஃபார்மாக அடுத்த வீடியோ வந்துட்டு இதை பற்றி சொல்கிறேன். கேம் பிளானிங்கில் முதல்ல வந்துட்டு உங்கள் கேமோட நேமு, அதுக்கப்புறம் அது என்ன கான்செப்ட்டு, ஆர்ட் ஸ்டைலு முக்கியமாக. நான் இதுக்கு முன்னாடியே ஆர்ட் ஸ்டைல்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆர்ட் ஸ்டைல் இருக்குது, நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்து செய்யலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு பெரிய கேம்ஸ் அவ்வளோவா செய்ய முடியாது தனியாக இருக்கும்போது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இருக்கிறதுலே பிக்சல் ஆர்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக கேம் பண்ண போகிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் அந்த கேம்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். ஏன்னா எல்லா வேலையுமே நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களால். ஸோ நீங்கள் தான் எல்லாத்துக்குமே பொறுப்பெடுத்துக்க முடியும். முக்கியமாக வந்துட்டு சில பேர்கிட்ட வந்துட்டு நல்ல ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்காது கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக. அதுக்காகவே வந்துட்டு கோடாட் இன்ஜின்னு ஒன்று இருக்குது, அது வெறும் 54 MB தான் நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எல்லா லோ ஸ்பெக்ஸ் பிசிலையும் ஒர்க் ஆகும். ஒரு மிட் ரேஞ்ச் பிசி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் யூனிட்டிக்கு போகலாம். அதுலேயுமே நல்ல நல்ல 2D கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். நைட்டு அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்துட்டு ஃபோனில் இருக்குது, பிசிலையும் இருக்குது. ஸோ சம்மரி ஆஃப் த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சின்ன ஐடியாவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினை பிக் பண்ணுங்கள். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிங்க அந்த கேம் இன்ஜினோடதை. பில்டிய ப்ரோட்டோடைப், அதான் மூணாவது இடத்துல இருக்குது. நீங்கள் அது ப்ரோட்டோடைப் பண்ணிட்டு தான் அந்த கேம் தேருமா இல்லையான்னு பார்க்கலாம். அப்புறம் ஆடிங் ஆர்ட் ஸ்டைல் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட், இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு தனியாக இருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதை பற்றின. நீங்கள் அந்த கேமை டெவலப் பண்ணதுக்கப்புறம் யாராவது உங்கள் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட கொடுத்து விளாண்டு டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். அவன் நல்லா இருக்கான்னு அவங்கள்ட்ட கேட்டு அது ரேட்டிங் பண்ண சொன்னீங்கன்னா உங்கள் டெவலப்மெண்ட் ஸ்கில் வந்துட்டு இன்னும் அதிகமாகும். பப்ளிஷ் ஏ கேமை எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னு நிறைய வெப்சைட்டு, ப்ளே ஸ்டோரு, நிறையா இதெல்லாம் இருக்குது. அண்ட்ரியலுக்கு வந்துட்டு எபிக் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது, ஸ்டீம் இருக்குது. இது மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னே தனியாக வெப்சைட் இருக்குது, இச்சிகோ அந்த மாதிரி. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தனியாக கேம் டெவலப்மெண்ட் பண்ணுறப்போ ஒரு பெரிய பிரச்சனைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் பண்ணுறது தான். நீங்கள் பண்ணுற ஒரு டெவலப்ஸையும் நீங்கள் யூடியூப்பில் போடலாம், இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, இதுதான் இந்த வீடியோவோட கண்டென்ட். ஸோ உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ப்ரோஸ். லவ், பாய்.